ஒளி சிதறல். ஒளி நம் வாழ்வில் மிக முக்கியமாக நம் வாழ்விற்கும் உயிர் வாழ்வதற்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள் என்பதை நாம் அறிவோம். வானத்தில் இயற்கையான ஒளியை பார்க்கின்றோம். செயற்கையாக கூட நாம் மின் விளக்குகளில் ஒளியை பார்க்கின்றோம், ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஒளி என்பது பொதுவாகவே வெண்மை நிறத்தோடு இருக்கும். அப்படி எல்லா விளக்குகளுமே வெண்மையாக இருக்கும் பொழுது நாம் அதை ரசித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஒளி இருந்தால் போதும் என்று நினைப்போம். ஆனால் அதே ஒளியை எப்பொழுது நாம் ரசித்து பார்க்கின்றோம்? அது சிதறல் அடைந்து 7 வண்ணங்களாகவோ அல்லது அதற்கு மேற்பட்ட வண்ணங்களாகவோ பிரிந்து நிற்கின்ற பொழுது அதை நாம் ரசித்து பார்க்கின்றோம். எப்பொழுது? வானத்தில் சூரியனோ நிலவோ தெரியும் பொழுது சிறிதளவே ரசித்து பார்க்கின்றோம். அதுவே சூரிய ஒளி 7 வண்ணங்களாக சிதறி வானவில்லாக தெரியும் பொழுது எல்லாரும் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ரசிக்கின்றோம், புகைப்படமும் எடுத்துக்கொள்கின்றோம். அப்படி என்றால் சிதறல் இருந்தால்தானே அழகு என்பது நமக்கு புரிகிறது அல்லவா? இந்த கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவரும் அங்கிருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு விளக்குகிறார். எப்படி என்று கேட்டால், எல்லா மக்களும் சீடர்களும் ஒரே இடத்தில் எருசலேமிலேயே குமிந்து கிடந்தார்கள். அதாவது சாதாரண வெண்மை ஒளியை போல. அது கடவுளுக்கும் சரி மற்ற மக்களுக்கும் சரி ரசித்து பார்க்கக்கூடிய தன்மை இருந்ததாக தெரியவில்லை. ஆகவே ஸ்தேவான் மரணம் என்ற ஒரு நிகழ்ச்சியின் வழியாக கடவுள் என்ன செய்கின்றார்? ஒரே இடத்தில் எருசலேமில் குழுமி இருந்த மக்கள் அனைவரையும் சிதறடிக்கின்றார். சிதறடிக்கும் பொழுது எல்லா மக்களும் 8 திசைகளுக்கும் சிதறி போகின்றார்கள். சிதறி போனவர்கள் அங்கே அமைதியாக இருந்தார்களா என்றால் இல்லை, அங்கும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த காரணத்தால் தான் இஸ்ராயேல் நாட்டை தாண்டி ஐரோப்பா முழுவதும், ஏன் இந்தியா நாடு வரை எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்று விசுவாசத்தோடு வாழ்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இதுதானே கடவுளுக்கு அழகாக தெரிகின்றது. ஆகவே துன்பம் என்பது மனிதர்களை வேறு இடத்திற்கு சிதறடிக்கக்கூடிய அல்லது மனதினை சிதறடிக்கக்கூடிய செயலை கடவுளாக பார்த்து சில சமயம் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிதறி போனதால் தான் இன்று எல்லா இடத்திலும் கிறிஸ்தவம் வேரோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு துன்பத்தை கூட ரசிக்க ஆரம்பித்துக் கொள்வோம்.